ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு டேஸ்டான மஷ்ரூம் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயா சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு விழுது அரைச்சிக்கணும். அதுக்காக 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன சைஸ் பட்டை, 1 அன்னாசி பூ, 6 கிராம்பு, 2 பச்சை மிளகாய், ஒரு 5 முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசாவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரைக்கப்பளவு சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காயை துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நீங்கள் ஒரு 1/4 கைப்பிடி அளவு புதினா, 1/4 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது தனியாக இருக்கட்டும். இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 200 கிராம் அளவு மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த பாயாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இந்த மஷ்ரூமை 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஷ்ரூம்லேருந்து தண்ணி பிரிஞ்சு இந்த அளவுக்கு வரும்போது இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது சேர்த்துக்கலாம். விழுது சேர்த்துட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். பாருங்கள், அந்த கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கணும். இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1லேருந்து 1/2 கப் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் ஹை ஹீட்டில் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கணும். ஒரு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான மஷ்ரூம் பாயா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.